இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சுவிட்சர்லாந்தில் தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரிப்பு, உளவுத்துறை எச்சரிக்கை. சுவிட்சர்லாந்தில் அரசின் மானிய செலவுகள் 50 பில்லியன் பிராங்கை தாண்டியது. 5 ரப்பன் வரிப்பாக்கிக்காக சூரிச் குடியிருப்பாளருக்கு 36 பிராங்க் அபராதம். சுவிட்சர்லாந்தில் வன்முறை குற்றங்கள் அதிகரிப்பு, நிபுணர்கள் கூறும் காரணங்கள் என்ன? பெண்ணின் தைரியம், காவல்துறையின் அதிரடி. கர்சஸ் கொள்ளை கும்பல் கைது. சுவிட்சர்லாந்தில் பயங்கர விபத்து, தீயில் கருகி உயிரிழந்த மர்ம நபர். சுவிட்சர்லாந்தில் கல்வியில் அதிரடி மாற்றம், பிரெஞ்சு மொழி கற்பித்தல் கட்டாயமாகுமா? தொடர்பன விரிவான செய்திகள். சுவிஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். சுவிஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துக்கு எதிரான தீவிரவாத அச்சுறுத்தல் தற்போது அதிகரித்துள்ளதாக சுவிட்சர்லாந்தின் கூட்டாட்சி உளவுத்துறை சேவை எச்சரித்துள்ளது. குறிப்பாக ஜிஹாதி சார்ந்த தீவிரவாத இயக்கங்களிலிருந்து வரும் ஆபத்து கடந்த வாதத்தோடு ஒப்பிடுகையில் அதிகரித்துள்ளதாக அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது. உளவுத்துறையின் மதிப்பீட்டின்படி பெரிய அமைப்புகளை காட்டிலும் தனித்து செயற்படும் நபர்கள் அல்லது சிறிய குழுக்களே தற்போது மிகப்பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக கருதப்படுகின்றனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைவாக உள்ள அல்லது முழுமையாக கண்காணிக்க முடியாத இடங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் அபாயம் அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜிஹாதி சிந்தனையை பரப்பும் இணையதளங்கள், சமூக ஊடகங்கள் மற்றும் இணைய கலந்துரையாடல் தளங்களில் செயற்பட்டு வரும் முக்கிய நபர்களை FIS தொடர்ந்து கண்காணிக்கிறது. கடந்த ஆண்டு நவம்பர் மாதத்தில் 922 இருந்த இத்தகைய கண்காணிப்பு பட்டியலில் உள்ள நபர்களின் எண்ணிக்கை தற்போது 958 உயர்ந்துள்ளது. மேலும் 2026 ஆண்டில் இதுவரை சுவிட்சர்லாந்தின் தேசிய பாதுகாப்பிற்கு கடுமையான அச்சுறுத்தலாக கருதப்படும் 44 பேரை உளவுத்துறை நெருக்கமாக கண்காணித்து வருவதாக தகவல்கள் வெளியாகின. ஐரோப்பாவின் பல நாடுகளில் அண்மைய நாட்களில் தனிநபர் தாக்குதல்கள் மற்றும் சிறிய அளவிலான தீவிரவாத செயல்கள் அதிகரிக்கும் நிலையில் சுவிட்சர்லாந்தும் தனது பாதுகாப்பு கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்துகிறது. பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்கள், போக்குவரத்து மையங்கள் மற்றும் முக்கிய பொது நிகழ்வுகளின் பாதுகாப்பு தொடர்பாக அதிகாரிகள் தொடர்ந்து நிலைமையை மதிப்பாய்வு செய்கின்றனர். சுவிட்சர்லாந்து தீவிரவாத அச்சுறுத்தல், FIS எச்சரிக்கை, ஜிஹாதி இயக்கங்கள், சுவிஸ் தேசிய பாதுகாப்பு, சுவிட்சர்லாந்து உளவுத்துறை, ஐரோப்பிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் போன்ற விடயங்கள் தற்போது பாதுகாப்பு அமைப்புகளின் முக்கிய கவனமாக உள்ளன. வெளிநாடுகளில் பொருட்கள் வாங்கி சுவிட்சர்லாந்துக்கு கொண்டு வரும் மக்களுக்கு பயன்படுத்தப்படும் குயிக் சோல் செயலியில் முக்கியமான புதிய மாற்றம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அண்டை நாடுகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கும் ஷாப்பிங் சுற்றுலா பயணிகள் இந்த மாற்றத்தால் அதிக நன்மை பெறுவார்கள் என கூறப்படுகிறது. இதுவரை குயிக் சோல் செயலியில் பொருட்களை பதிவு செய்யும் போது சுவிட்சர்லாந்தின் இரு வெவ்வேறு மதிப்பு கூட்டு வரி எனப்படும் வட் விகிதங்களுக்கான 8.1%, 2.6% தனித்தனியாக குறிப்பிடும் வசதி இல்லை. இதனால் பல பயனர்கள் தாங்கள் கொண்டு வரும் பொருட்களுக்கான வரியை துல்லியமாக கணக்கிடுவதில் சிரமங்களை எதிர்கொண்டனர். புதிய மேம்படுத்தலின் மூலம் 8.1% சாதாரண வட் விகிதத்துக்கு உட்பட்ட பொருட்களையும் 2.6% குறைக்கப்பட்ட வட் விகிதத்துக்கு உட்பட்ட பொருட்களையும் தனித்தனி பிரிவுகளில் பதிவு செய்ய முடியும். இதன் அடிப்படையில் செயலியே தானாகவே செலுத்த வேண்டிய வரித்தொகையை கணக்கிட்டு காட்டும். இந்த மாற்றம் குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை அதிக அளவில் வாங்கும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். ஏனெனில் பல உணவுப் பொருட்கள் சுவிட்சர்லாந்தில் குறைக்கப்பட்ட 2.6% வட் விகிதத்தின் கீழ் வருகின்றன. குயிக் சோல் என்பது சுவிட்சர்லாந்து சுங்க அதிகாரிகளால் வழங்கப்படும் டிஜிட்டல் சேவை. வெளிநாடுகளில் வாங்கிய பொருட்களை எல்லை கடக்கு முன்பே செயலி மூலம் அறிவித்து தேவையான சுங்க கட்டணங்கள் மற்றும் வட்டை எளிதாக செலுத்துவதற்கு இது உதவும். புதிய வசதி அறிமுகமாவதன் மூலமாக வரி கணக்கீடு மேலும் துல்லியமாகவும் பயனர்களுக்கு வசதியாகவும் மாறும் என கூறப்படுகிறது. சுவிட்சர்லாந்து அரசாங்கம் பல்வேறு துறைகளுக்காக வழங்கும் நிதி உதவிகள் மற்றும் மானியங்களின் மொத்த மதிப்பு 2025 ஆண்டில் 50 பில்லியன் பிராங்கை தாண்டியுள்ளதாக சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகமான BFS வெளியிட்ட புதிய தரவுகள் தெரிவிக்கின்றன. அந்த அறிக்கையின்படி கூட்டாட்சி அரசின் நிதி உதவிகளை நாடு முழுவதும் 20,000க்கும் மேற்பட்ட அமைப்புகள், நிறுவனங்கள் மற்றும் பயனாளர்கள் பெற்றுள்ளனர். சமூக நலத்துறை அரசின் செலவீனங்களில் மிகப்பெரிய பங்கை கொண்டுள்ளது. முதியோர் ஓய்வூதியம், மாற்றுத்திறனாளிகளுக்கான ஓய்வூதியம் மற்றும் பிற சமூக பாதுகாப்பு திட்டங்கள் உள்ளிட்ட சமூக நலத்துறைக்காக மாத்திரம் 2025 ஆண்டில் 50.6 பில்லியன் பிராங்குகள் ஒதுக்கப்பட்டன. இது அரசின் நிதி செலவினங்களில் மிகப்பெரிய பகுதியாகும். அடுத்ததாக போக்குவரத்து துறைக்காக 8.3 பில்லியன் பிராங்குகளும், கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறைக்கு 8.2 பில்லியன் பிராங்குகளும் செலவிடப்பட்டுள்ளன. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் எதிர்கால திறன் மேம்பாட்டில் இந்த இரண்டு துறைகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக கருதப்படுகிறது. இதைத் தொடர்ந்து விவசாயத்துறைக்கு 3.6 பில்லியன் பிராங்குகள், சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு 2.3 பில்லியன் பிராங்குகள், பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கென 1.9 பில்லியன் பிராங்குகளும் வழங்கப்பட்டன.
அறிவிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாசாரம், பாதுகாப்பு மற்றும் சுகாதார துறைகளுக்கான கூட்டாட்சி நிதி பங்களிப்புகள் ஒவ்வொன்றும் $1 பில்லியன் குறைவாகவே பதிவாகின. சுவிட்சர்லாந்து உலகின் வலுவான சமூக பாதுகாப்பு அமைப்புகளில் ஒன்றை கொண்ட நாடாக கருதப்படுகிறது. அதனால் ஓய்வூதிய மற்றும் சமூக நல திட்டங்களுக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கப்படுவது வழக்கமான ஒன்று. வெளியிடப்பட்டுள்ள புதிய புள்ளி விவரங்கள் சுவிஸ் வரிப்பணத்தின் பெரும்பகுதி சமூக பாதுகாப்பு மற்றும் பொது சேவைகளை தாங்குவதற்காக பயன்படுத்தப்படுவதை வெளிப்படுத்துகின்றன. சுவிட்சர்லாந்தில் வரி செலுத்தும் கடமைகள் எவ்வளவு தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன என்பதற்கு சூரிச் நகரை சேர்ந்த ஒருவரின் அனுபவம் புதிய எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. அந்த நபருக்கு சமீபத்தில் கடன் வசூல் அலுவலகத்திலிருந்து உத்தியோகபூர்வ கடிதம் வந்துள்ளது. அதில் அவர் செலுத்த வேண்டிய வரித்தொகையில் 5 ரப்பென் மாத்திரமே குறைவாக செலுத்த இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மிகச்சிறிய தொகை செலுத்தப்படாதிருந்த போதிலும் அவருக்கு எதிராக கடன் வசூல் நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக அதிகாரிகள் அறிவித்தனர். இதன் விளைவாக நிலுவையில் இருந்த 5 சென்டிம் தொகையை விட பல மடங்கு அதிகமாக மொத்தம் 36.25 சுவிஸ் பிராங்குகள் நிர்வாக மற்றும் அபராத கட்டணங்களாக செலுத்த வேண்டிய நிலை உருவானது. இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், இது சற்று மிகைப்படுத்தப்பட்ட நடவடிக்கையாக தோன்றுகிறது. செலுத்தப்படாமல் போன 5 ரப்பென் தொகையை அடுத்த வரி கணக்கில் சேர்த்திருக்கலாம் என்றார். சுவிட்சர்லாந்தில் வரி மற்றும் அரச கட்டணங்கள் தொடர்பான விதிமுறைகள் மிகவும் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றன. நிலுவைத் தொகை மிக குறைவாக இருந்தாலும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் செலுத்தப்படாவிடின் தானியங்கி முறையில் கடன் வசூல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படலாம். இதன் விளைவாக அசல் நிலுவைத் தொகையை விட நிர்வாக செலவுகள் மற்றும் கட்டணங்கள் அதிகமாகும் சூழல்கள் ஏற்படுவது அரிதானது அல்ல என நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த சம்பவம் சமூக ஊடகங்களிலும் கவனத்தை ஈர்த்தது. சிலர் சட்டம் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என கருத்து வெளியிட்ட நிலையில் மற்றவர்கள் மிக சிறிய தொகைகளுக்காக இவ்வாறான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது நியாயமற்றது என விமர்சிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தில் 2025ஆம் ஆண்டில் கொலைகள், பாலியல் வன்முறை சம்பவங்கள் மற்றும் குடும்ப வன்முறை தொடர்பான குற்றங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளதாக புதிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் இவ்வகை வன்முறை குற்றங்களின் எண்ணிக்கை 8.1% உயர்ந்துள்ளது. பொதுவாக குறைந்த குற்ற செயல் விகிதத்துக்கு அறியப்படும் சுவிட்சர்லாந்தில் இந்த உயர்வு கவனத்தை ஈர்த்துள்ளது. இருப்பினும் இந்த அதிகரிப்புக்கு பின்னால் பல்வேறு சமூக மற்றும் உளவியல் காரணிகள் இருப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். குறிப்பாக பாலியல் வன்முறை மற்றும் குடும்ப வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்போது முன்பை விட அதிகமாக புகார் அளிக்க தயாராக இருப்பது முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. சமூகத்தில் விழிப்புணர்வு அதிகரித்திருப்பதும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்கும் அமைப்புகள் வலுப்பெற்றிருப்பதும் இதற்கு காரணமாக அமைந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதேவேளை பொது வழிகளில் இடம்பெறும் தாக்குதல் சம்பவங்களின் அதிகரிப்பை விளக்கும் போது சமூக ஊடகங்கள் மற்றும் செய்தித்தளங்கள் மூலம் போர், வன்முறை மற்றும் தாக்குதல் காட்சிகளை தொடர்ந்து பார்ப்பது மனிதர்களின் மனநிலையை பாதிக்கக்கூடும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் எச்சரிக்கின்றனர். மேற்கு சுவிட்சர்லாந்து பயன்பாட்டு அறிவியல் மற்றும் கலை பல்கலைக்கழகத்தின் பேராசிரியரான சாண்ட்ரின் ஹைமோஸ் கருத்துப்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பான காட்சிகளை இடையறாது பார்ப்பது சிலரிடையே ஆக்கிரமிப்பு நடத்தைகளை சாதாரணமானதாக கருதும் மனப்போக்கை உருவாக்கலாம். இது சமூகத்தில் வன்முறை ஏற்றுக்கொள்ளும் மனநிலையை மறைமுகமாக அதிகரிக்கும், அப்படியான அபாயத்தையும் ஏற்படுத்தலாம் என்றவர்கள் தெரிவித்துள்ளனர். நிபுணர்கள் மேலும் கூறுகையில் அதிகரித்து வரும் சமூக அழுத்தங்கள், பொருளாதார சவால்கள், மனநல பிரச்சனைகள் மற்றும் இணையவழி தாக்கங்கள் போன்ற காரணிகளும் வன்முறை குற்றங்களின் உயர்வில் பங்காற்றக்கூடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவையான மரக்கறிகள், புதிய மீன் வகைகள் அதிரடி மலிவு விலைகளில் வாங்க வேண்டுமா? உங்கள் நம்பிக்கைக்குரிய தமிழர் கடை AK சூப்பர் மார்க்கெட் GmbH. தினமும் விசேட விலை கழிவுகளோடு தரமான உணவுப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அன்பான சேவை, சிறந்த தரம், அனைத்தும் ஒரே இடத்தில். தூர இடங்களிலிருந்து வருபவர்கள் முன்கூட்டியே உங்கள் வரவை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். AK சூப்பர் மார்க்கெட் GmbH, மார்டன் ஸ்ட்ராசே 126 பீல். சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைபோர்க் மாகாணத்தில் உள்ள கர்சஸ் பகுதியில் வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்களை பெண் ஒருவர் தைரியமாக எதிர்கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஜூன் 10 நண்பகல் கர்சஸ் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனது வீட்டுக்குள் பலர் கொள்ளையடித்துக் கொண்டிருப்பதை நேரில் கண்டார். உடனடியாக அவர்களை விரட்டி அடித்தவர் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று காவல்துறையின் அவசர சேவைக்கு தகவல் வழங்கினார். தகவல் கிடைத்தபோது ஃப்ரைபோர்க் காவல்துறையினர் வார்ட் மற்றும் பெர்ன் மாகாண காவல்துறையோடு சேர்ந்து மிகப்பெரிய தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இந்த நடவடிக்கையில் காவல்துறையின் மோப்பநாய் முக்கிய பங்கு வகித்தது. அந்த மோப்பநாயின் உதவியோடு கர்சஸில் உள்ள முன்னாள் துப்பாக்கி பயிற்சி மைதானத்துக்கு அருகில் 3 சந்தேக நபர்கள் சுற்றி வளைக்கப்பட்டு கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 36 வயதான லிபிய நாட்டவர் ஒருவர், 34 மற்றும் 31 வயதான 2 அல்ஜீரிய நாட்டவர்களும் அடங்குகின்றனர். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வீட்டிலிருந்து திருடப்பட்ட நகைகள் மற்றும் பணம் சந்தேக நபர்களிடமிருந்து மீட்கப்பட்டன. கைது செய்யப்பட்ட மூவரும் தற்போது காவலில் எடுக்கப்பட்டதோடு அவர்களுக்கு எதிராக அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தில் சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதேவேளை இதேபோன்ற சம்பவங்கள் நேர்ந்தால் பொதுமக்கள் கொள்ளையர்களை நேரடியாக எதிர்கொள்ளாமல் பாதுகாப்பான இடத்துக்கு சென்று உடனடியாக 117 என்ற அவசர எண்ணுக்கு தகவல் தெரிவிக்க
தெரிவிக்குமாறும் சந்தேக நபர்களின் தோற்றம், தப்பிச் சென்ற திசை மற்றும் வாகன விவரங்களை நினைவில் வைத்திருக்குமாறும் காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஊரி மாகாணம் சிசிகோன் பகுதியில் இடம்பெற்ற கோர சாலை விபத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. வெள்ளியன்று அதிகாலை சுமார் 1 மணி அளவில் ஆக்சன் ஸ்ட்ரா சாலையில் ப்ளூலன் நோக்கி சென்று கொண்டிருந்த வெளிநாட்டு பதிவெண் கொண்ட கார் ஒன்று ரிடலை பகுதியில் உள்ள பக்கிட்டால் கேலரியை கடந்த சில நொடிகளிலேயே கட்டுப்பாட்டை இழந்தது. அதைத் தொடர்ந்து கார் எதிர்ப்புற பாதையை கடந்து சாலை பணிக்காக வைக்கப்பட்டிருந்த கட்டுமான உபகரணங்கள் மீது மிக வேகமாக மோதியது. மோதிய வேகத்தில் கார் உடனடியாக தீப்பிடித்து எரிந்ததால் அதிலிருந்து ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பரிதாபகரமாக உயிரிழந்தார். தகவல் கிடைத்தபோது தீயணைப்புத் துறையினர், ஆம்புலன்ஸ் சேவை, தேசிய சாலை பராமரிப்பு அதிகாரிகள், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முகமை, வாகன மீட்புக் குழுவினர் மற்றும் பிற அவசர சேவை பிரிவுகள் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர். எரிந்து நாசமான வாகனம் காரணமாக உயிரிழந்தவரின் அடையாளத்தை உடனடியாக உறுதிப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது, உயிரிழந்தவர் யார் என்ற கோணங்களில் ஊரி அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் மாகாண காவல்துறையும் சேர்ந்து தீவிரமாக விசாரிக்கின்றன. விபத்துக்கான துல்லியமான காரணம் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் விசாரணை நிறைவடைந்த பின் கூடுதல் தகவல்கள் வெளியாக வரவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சுவிட்சர்லாந்தில் கல்வித்துறையில் முக்கியமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய புதிய முன்மொழிவை கூட்டாட்சி மன்றம் வெளியிட்டுள்ளது. அதன்படி நாட்டில் உள்ள அனைத்து ஆரம்ப பள்ளி மாணவர்களும் 2வது தேசிய மொழியை கட்டாயமாக கற்க வேண்டும் என்ற நோக்கில் மொழிகள் சட்டத்தில் திருத்தம் செய்ய ஆலோசனை செயல்முறை தொடங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஜெர்மன் மொழி பேசும் சில கண்டோன்களில் ஆரம்ப நிலை பிரெஞ்சு மொழி கற்பித்தலை நீக்க வேண்டும் என்ற முயற்சிகள் இடம்பெற்று வரும் நிலையில் தேசிய மொழிகளின் முக்கியத்துவத்தை பாதுகாக்கும் நடவடிக்கையாக இந்த முன்மொழிவு பார்க்கப்படுகிறது. முதல் தெரிவின்படி ஆரம்ப பள்ளியிலேயே 2வது தேசிய மொழியும் ஆங்கிலமும் என 2 வெளிநாட்டு மொழிகள் கட்டாயமாக கற்பிக்க வேண்டும். தற்போது ஹாமோஸ் கல்வி உடன்படிக்கையில் இணைந்துள்ள பல கண்டோன்களில் இந்த நடைமுறை ஏற்கனவே அமலில் இருக்கிறது. 2வது தெரிவானது கண்டோன்களுக்கு ஓரளவு சுதந்திரம் வழங்குகிறது. அதாவது ஆரம்ப பள்ளி முதல் கட்டாய கல்வி முடியும் வரை ஏதேனும் ஒரு கட்டத்தில் 2வது தேசிய மொழி கற்பிக்கப்பட வேண்டும் என்பதே அந்த யோசனையாகும். தேசிய ஒற்றுமையையும் மொழி பன்முகத்தன்மையையும் பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது என்பதால் இந்த சட்ட மாற்றம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக கூட்டாட்சி மன்றம் தெரிவித்தது. இந்த முன்மொழிவு தொடர்பான பொது கலந்தாய்வு 2026 ஆண்டு அக்டோபர் 5ஆம் தேதி வரை இடம்பெறவுள்ளது. அதன் பின்னர் கிடைக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் இறுதி முடிவு எடுக்கப்படும் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. ஐரோப்பாவின் பல பகுதிகளைப் போலவே இந்த ஆண்டும் எம்பாக்ஸ் நோய் தொற்றுகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். குறிப்பாக 2026 ஆண்டின் முதல் சில மாதங்களில் பதிவான நோயாளிகளின் எண்ணிக்கை கடந்த ஆண்டுகளை விட உயர்ந்துள்ளது. இருப்பினும் 2022 ஆண்டு ஏற்பட்ட பெரிய பரவலோடு ஒப்பிடுகையில் தற்போதைய பாதிப்பு எண்ணிக்கை இன்னும் குறைவாக இருப்பதாக அதிகாரிகள் விளக்கினர். எம்பாக்ஸ் பெரும்பாலும் நெருங்கிய உடல் தொடர்பு மூலம் பரவுவதால் பொதுமக்களுக்கு தற்போது பெரிய அளவிலான ஆபத்து கிடையாது என்று மத்திய சுகாதார அலுவலகம் தெரிவிக்கிறது. அதே நேரத்தில் நோய் தொற்று நிலைமையை அதிகாரிகள் உன்னிப்பாக கண்காணிக்கின்றனர். அதிக ஆபத்தில் உள்ளதாக கருதப்படும் நபர்கள் தடுப்பூசி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தினர். உடல்நல குறைபாடுகள் அல்லது சந்தேகத்துக்கிடமான அறிகுறிகள் தென்படின் உடனடியாக மருத்துவரை அணுகுமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவுள்ள பெண்ணிய வேலை நிறுத்தத்தை முன்னிட்டு நாட்டின் பல நகரங்களில் பல்வேறு விழிப்புணர்வு மற்றும் ஒற்றுமை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஜூன் 13ஆம் தேதி ஆர்கோ பகுதியில் பராமரிப்பு சந்தை நடத்தப்பட உள்ளது. இதில் மக்கள் ஒன்று கூடி கருத்துக்களை பகிர்வதோடு வேலை நிறுத்தத்துக்கான பதாகைகளையும் தயாரிக்க உள்ளனர். அதைத் தொடர்ந்து ஜூன் 14 அன்று பல நகரங்களில் பேரணிகள் மற்றும் பொதுக்கூட்டங்கள் இடம்பெறுகின்றன. பாசலில் புனித பீட்டர் சதுக்கத்தில் மக்கள் கூட பின்னர் பேரணி நகரின் முக்கிய பகுதிகள் வழியாக இடம்பெறவுள்ளது. இதேவேளை பெர்னில் இந்த ஆண்டு மைய பேரணிக்கு பதிலாக நகரின் பல்வேறு பகுதிகளிலும் கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான சமூக நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன. யோகா, உரைகள், ஆடை பரிமாற்றம், இசை மற்றும் கலந்துரையாடல்கள் போன்ற பல நிகழ்வுகள் இதன் ஒரு பகுதியாகும். லுசர்னிலும் ஜூன் 12 முதல் முன்னோட்ட நிகழ்ச்சிகள் இடம்பெறும். வாசிப்பு நிகழ்ச்சிகள், இசை, நிதி திரட்டும் இரவு விருந்து மற்றும் குடும்பங்களுக்கான சிறப்பு செயற்பாடுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டின் பெண்ணிய வேலை நிறுத்தம் பெண்களின் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக மாற்றம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பல்வேறு வடிவங்களில் இடம்பெறவுள்ளதாக ஏற்பாட்டாளர்கள் கருதுகின்றனர். இதனோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய பிரதான இணையதளமான swisstamiழ்media.com நாடுங்கள். வணக்கம்.